அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. இந்த பிரபஞ்சம் மனிதனின் கற்பனைகளையும் தாண்டியது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆழ்கடல்களுக்கிடையிலும் வானத்தின் மூலைகளிலும் தங்களுக்கு ஒரு இடத்தை பிடித்துவிட்டதாக கருதும் மனிதர்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறு பகுதியை தவிர வேறு எதையும் கண்டறியவில்லை. மனிதனின் கற்பனைகளை மீறிய இந்த உலகம் என்பதை நிரூபிக்கும் வகையில் கண்டுபிடிப்புகள் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்கும் ஒவ்வொரு பொருளும் பிரபஞ்சத்தின் இறைவனின் ஆற்றலை மனிதர்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த உலகில் மிக குறைவான அறிவு மட்டுமே மனிதர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த சிறிய அறிவை கொண்டுதான் மனிதர்கள் இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றனர். புனித குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக கூறுகிறான், அவர்கள் உன்னிடம் ஆன்மாவை பற்றி கேட்கிறார்கள். கூறுவீர், ஆன்மா என் இறைவனின் கட்டளையில் உள்ளது. அறிவிலிருந்து ஒரு சிறு பகுதியை தவிர உங்களுக்கு வழங்கப்படவில்லை. மனிதர்களின் ஆன்மாவை காண ரேடார்கள் மூலம் மனிதர்கள் பரிசோதனைகள் செய்து பார்த்தாலும் தோல்வியடைந்து விட்டனர். பெர்முடா முக்கோணம் போன்ற மர்மமான ரகசியங்களை நாம் கண்டிருக்கிறோம். ஆம், அறிவியல் உலகம் ஒரு பொருட்டல்ல என்பதை நிரூபிக்கும் இத்தகைய கண்டுபிடிப்பு ஆய்வுகளும் முடிவுகளும் ஆகும். உண்மையான அறிவு அல்லாஹ்விடமே உள்ளது. வேதனையளிக்கும் விஷயம் என்னவென்றால், பெரும்பாலான மக்கள் அறிவியல் கூறுவதை மட்டுமே பின்பற்றுகிறார்கள். எல்லா விஷயங்களிலும் அறிவியல் அடிப்படையை அவர்கள் ஆராய்கிறார்கள். ஆனால் மகான்கள் கூறுவது, ஒரு பெருங்கடலில் இருந்து ஒரு பறவை அதன் வாயால் எவ்வளவு எடுக்க முடியுமோ அதைவிட குறைவான அறிவே மனிதர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சிலர் கூறுகிறார்கள், ஒரு ஊசியை நனைத்தால் எவ்வளவு பெற முடியுமோ அதற்கும் குறைவு என்று. ஆம், இவ்வாறு அறிவியல் உலகம் மற்றொரு புதிய கண்டுபிடிப்பை செய்துள்ளது. நரகக்கோள் என்ற பெயரில் அந்த கண்டுபிடிப்பு உள்ளது. நாசாவே இதை கண்டறிந்துள்ளது. கேக் 2 முதல் 141 வரை என்று இதன் உண்மையான பெயர். பூமியிலிருந்து 202 ஒளியாண்டு தொலைவில் இந்த கோள் அமைந்துள்ளது. முழுவதுமாக எரிமலை குழம்பால் மூடப்பட்ட ஒரு விசித்திரமான கோளாகும். அதனால்தான் இதை லாவா பிளானட் என்று அழைக்கப்படுகிறது. மிகவும் விசித்திரமான ஒரு கண்டுபிடிப்பு இது. மனிதர்கள் எவ்வளவு விண்வெளி பயணங்களை மேற்கொண்டாலும் அல்லாஹ்வின் படைப்பின் ஒரு சிறு பகுதியை கூட அவர்கள் எட்டவில்லை என்றே கூறலாம். புனித குர்ஆனின் சூரத் ரஹ்மானில் அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகிறான், ஜின்களின் மற்றும் மனிதர்களின் கூட்டமே, வானங்களின் மற்றும் பூமியின் எல்லைகளை தாண்டிச் செல்ல முடிந்தால் சென்று விடுங்கள். ஒரு அதிகாரம் இல்லாமல் நீங்கள் தாண்டிச் செல்ல முடியாது. ஆகவே உங்கள் இரு கூட்டத்தினரின் இறைவனின் அருட்கொடைகளில் எதை நீங்கள் மறுக்கிறீர்கள்? ஆம், எல்லாமே மனிதன் செய்வது அல்லாஹ்வின் நோக்கத்தின்படியும் அவனுடைய முடிவின்படியும் மட்டுமே. மேற்கூறிய வசனத்திற்கு பல்வேறு விளக்கங்கள் உள்ளன. அதில் மிக முக்கியமானது, மனிதர்கள் வானங்களையும் பூமியையும் தாண்டினாலும் அல்லாஹ்வை வென்றுவிட்டதாக ஒருபோதும் கருதக்கூடாது. மாறாக அல்லாஹ்வின் அதிகாரத்தால் மட்டுமே நீங்கள் இத்தகைய செயல்களை செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் கூறுகிறான். மேலும் இந்த வசனம் குறித்து பல ஆய்வுகளும் நடந்துள்ளன. நரகம் என்று கேட்கும்போதே மனிதர்களுக்கு பயம் ஏற்படுகிறது. இவ்வாறு ஒவ்வொரு உதாரணத்தையும் அல்லாஹ் நமக்கு காட்டும்போது மனிதர்கள் அல்லாஹ்வை நோக்கி மேலும் நெருங்க வேண்டும். அந்த நரகக்கோளின் தோற்றத்தை நாம் கண்டோம். எரிமலை குழம்பால் மூடப்பட்டு பயமுறுத்தும் வகையில் உள்ளது. அல்லாஹ் நம்மையும் மற்ற எல்லா விசுவாசிகளையும் நரகத்திலிருந்து பாதுகாக்கட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களை அடைய காரணமாக இருந்தவர்களுக்காக சிறப்பாக துஆ செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். துஆவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.